வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோடு தாங்க. தரமான சம்பவங்க. உண்மையிலேயே நம்ம எப்படி நினச்சிட்டு இருந்தோம், என்னடா விஜய் சேதுபதி சார் வந்து மறுபடியும் சாஞ்சனாவுக்கு சொம்பு தூக்கிடுவாரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நான் அது வெளியே ட்ரோல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் சாச்சனாவை சர்ற மாதிரியா உட்கார விடாம கேள்வி கேட்டாருங்க. அப்படியே எப்படி இருந்ததுன்றீங்க. ஏன்னா நம்மளோட அங்கலாய்ப்புகள் இருக்குல்ல, இந்த பொண்ணு இவ்வளோ தப்பு பண்ணிட்டு அசால்ட்டாக சொல்லுது, நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் சாட்டர்டே பார்த்துக்கிறேன், நீங்கள் சாட்டர்டே எபிசோடில் சந்திப்பீங்க. இதெல்லாம் என்ன திமிரு, அதாவது ரொம்ப மேதாவித்தனம். அதாவது இவர் இந்த அம்மா கையாள் யார், நம்ம விஜய் சேதுபதி இவங்களுக்கு அடியாளாவா வந்திருக்கிறாரு. பிக் பாஸோட ஹோஸ்ட்ன்றது தெரியாமல் இந்த அம்மா ரொம்ப பேச்சு பேசிச்சு. ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுட்ட, அதுக்காக ஏதோ சின்ன பொண்ணுன்னு உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கம்மா. அதுவும் பிக் பாஸ் கொடுக்கல. இது விஜய் சேதுபதி சார் மூலம் உனக்கு வந்தது இந்த வாய்ப்பு. இதே கமல் சார் இருந்தாருன்னா நீலாம் அடிக்காங்க, நீலாம் இந்த ஊரில் இங்கே இருக்க மாட்டேன், பேசவே நீ பயப்படுவேன், நீ வரவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் அப்படியே வந்திருந்தா கூட உனக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க உன்னை. ஆனால் இவர் மூலம் தான் உனக்கு இவ்வளோ நாள் நீ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற. ஆனால் வருத்தத்தா இருப்பாருங்க விஜய் சேதுபதி. மாசுங்க. அந்த மனுஷன் மிரள விட்டாங்க. இன்னைக்கு கேப்டன்சியை பத்தி தீபக்கை பாராட்டினாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே தீபக்கை பாராட்டினதை பத்தி நல்லா இருந்தது. மஞ்சரி பண்ணது தப்புன்றது இந்த இடத்துல சொன்னாங்க. அவங்க வாயிலே ஒத்துக்க வச்சாங்க. அத ஒத்துக்க வச்சது ரொம்ப சூப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பண்ணார் பாத்தீங்களா, அத இப்போ கொண்டு வந்தாருங்க. அதுதான் பாராட்டத்தக்க விஷயம். என்னன்னா மஞ்சரி எல்லாருமே, இந்த மஞ்சரி நம்ம முத்துக்குமார்லாம் பேச்சாளர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. அதை பேச்சு போட்டியிலேயே பட்டிமன்றத்தில் காமிங்க. இந்த விளையாட்டு போட்டி இங்கே அப்படியே லேகா விஜய் சேதுபதிக்கே கோவம் வந்துது முத்துக்குமார் பேசும்போது. அப்பா நீ வா சுத்தாத, நீ பார்த்தீங்களா முத்துக்குமார் உங்களை ஒரு கேள்வி கேட்டா சுத்துறீங்க. ஆமா, முத்துக்குமாரோட முகமா முத்துக்குமார் தனித்துவமா தெரிஞ்சாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்ல எப்போ இந்த சாச்சனாவோட குரூப் சேர்ந்தாரோ அப்பவே அவரோட நேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் சாச்சனா அந்த மஞ்சரி கூட சேர்ந்துட்டு அவர் சின்ன பசங்கத்தனமா ஆயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருந்தது, அவரே அதை கெடுத்துக்கிட்டாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம அருணுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றாங்க. எல்லாருமே பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அதை கேக் கட் பண்ணி அவங்க லாஸ்ட் சீசன் வின்னர் இருக்காங்க இல்லையா, அர்ச்சனா, அவங்க தான் அனுப்புகிறாங்க கேக்கு, அவங்களுக்கு லெட்டர் எல்லாமே வருது. எல்லாருமே ஜாலியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. தீபக்கோட கேப்டன்சியை இந்த இடத்துல நடுவில் சொல்லணுங்க. இந்த பர்த்டே என்ஜாய்மெண்ட் முன்னாடியே உள்ளே நடந்த அந்த கேப்டன்சியில் நிறைய ஒரு நல்லா பண்ணார். சாப்பாடு விஷயத்தில் ஆரம்பித்து, டிசிப்ளினில் ஆரம்பித்து எல்லாமே. இந்த ஒரு விஷயம், அதாவது 2 பேர் மனக்கசப்போடு இருக்கும்போது ஒரு விசேஷ நேரத்தில் எப்படி நம்ம வீடுகள்லாம் என்ன மாதிரி பிளான் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த இடத்துல தீபக் பண்ணார். மனக்கசப்பை அந்த இடத்துல சரி பண்ண சொல்லி நம்ம முத்துக்குமாருக்கு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணையும் அந்த இடத்துல உட்கார வச்சு 2 பேரையும் பேச வச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துடுறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்த்டேவை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சரியை அற்புதமாக கேட்பார். ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தான் பண்ணது மேலே தான் நியாயம், நான் பண்ணது சரிதான். அப்புறம் அதில் வர கூட்டணி யார், அந்த முத்து சாஞ்சனா இவங்கெல்லாம் வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி போச்சு. மறுபடியும் சொல்கிறார் அவர். அவங்க வாயிலேருந்து ஆமாம் நான் அந்த டைமில் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த மஞ்சரி வாயில் ஒத்துக்க வைக்கிறது அவ்வளோ போராட்டம் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு உண்மை இந்த இதில் வெளி வந்துச்சு. ஜாக்லின் சௌந்தர்யாவை சொன்ன விஷயமும் இந்த இடத்துல வெளிவந்தது. அதாவது இந்த வீக் டே அந்த 5 நாட்களும் சௌந்தர்யா வெளியில் தெரியவே இல்லை, அதாவது கிச்சன் டீமில் தெரியல, அவங்க சார்ஜென்ட்டாகவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சௌந்தர்யா அந்த இடத்துல அவங்களுக்கு உடனே சொல்கிறாங்க பதில், இல்லை நான் எனக்கு தெரியும் இந்த இடத்துல அன்னைக்கு சண்டை நடந்த அந்த மூமெண்ட்டில் மட்டும் நான் தட்டுலாம் யாராவது வச்சுட்டு போயிட போகிறாங்க கழுவாமல், அதில் கவனமாக இருந்ததுனால அந்த நிமிஷம் தான் மறந்துட்டேன். இல்லை நான் அதை தான் சொன்னேன். இல்லை நீ அப்படி சொல்லலை ஜாக்லின், நீ முதல்ல இருந்தே நான் அப்படி இல்லைன்றதை நீ சொல்கிறேன்றது. ஜாக்லின் எப்படின்னா அதை சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஒன்று வெளியில் ஆகுது, என்ன ரிவீல் ஆகுது என்னன்னா, ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு ஒரு கேம் விளையாடுறது தான் இந்த இடத்துல தெரியும். ஜாக்லின் எங்கெல்லாம் போயிட்டு சாஞ்சி உட்காந்துக்குது அங்கே அந்த டீமோட ஃபார்ம் ஆகிடும். இந்த பக்கம் இங்கே ஒரு டீமோட ஃபார்ம் ஆகிடும். ஆனால் எல்லாராண்டி ஏன்னா அந்த ஃப்ரேமில் தெரியணும் இல்லையா, அதனால் அவங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க.
ஜாக்லினை பொறுத்தவரையும் ஒட்டுண்ணின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரை சார்ந்து பட் அவங்க இண்டிவிஜுவல் பிளேவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒருத்தர் மூலம் இப்போ பாருங்கள், நல்லா வந்து சௌந்தர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு விஜய் சேதுபதி சாரே சொல்கிறாரு. அந்த இடத்துல 5 நாளாக இங்கே இருக்குது எனக்கு தெரியாது சார், இவங்க இருக்கிற டீமில் இருக்காங்களா இல்லைன்னு தெரியலன்றது தப்பான வார்த்தை. அவங்க அடுத்தது அருண் சொல்லும் போது அவங்க தான் பிரெட் அந்த இடத்துல டோஸ் போட்டுட்டு இருந்தாங்கன்றதையும் சொல்லிட்டாரு. உடனே தான் இல்லைன்றதை மறைக்கிறதுக்கு ஜாக்லின் அந்த இடத்துல தலையாட்டினதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் ஜாக்லினோட இது குட்டு வந்து அந்த இடத்துல வெளியாச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இதை விட முக்கியமாக நான் இன்னொன்று பேசணும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சாஞ்சனாவை வெளுத்து வாங்கினது தான் உண்மையிலேங்க. அவர் விஜய் சேதுபதி சாரில் நான் அந்த கோபத்தை பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே நம்ம ட்ரோல் பண்ணியிருக்கிறோம், விஜய் சேதுபதி சாருடைய இதில் தான் இது ஆடிட்டு இருக்குதுன்னு. இல்லைன்னா என்ன தைரியம், நான் டீல் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், எல்லாம் வர சாட்டர்டே தானே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா நீ வச்சாரா பெரிய ஆப்பா. இப்படி ஒரு வழியாக நம்ம அதாவது சொல்லலாம், விஜய் சேதுபதி சார் உண்மையிலே பாராட்டணும், நல்லா வச்சு செஞ்சு விட்டார். அது மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இப்போ சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள், தனியாக போய் உட்காந்துச்சு ஒரு மூலையில். ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக போச்சு. மற்றபடி நாளைக்கு யாரெல்லாம் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்றது ஆக்கப்பூர்வம் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, சிவகுமார் 100% போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதோட நம்ம இந்த தகவலோட இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆக மொத்த மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.